போதைப் பொருட்களுக்கு எதிரான போர் என்ற பெயரில் அதிரடி நடவடிக்கை எடுத்து வரும் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் போதைப் பொருட்கள் தொடர்பாக 1933 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். ஆந்திரா, ஒடிசா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் கஞ்சா, கொகைன், ஹெராயின், ஆம்பெட்டமைன், மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படுகின்றன. இதற்கான நுழைவாயிலாக தமிழகம் மாறிவிட்டது. இதை கட்டுப்படுத்த மத்திய, மாநில அரசுகளின் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் NCB எனப்படும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான போர் என்ற பெயரில் போதை தடுப்பு நடவடிக்கைகளை துவக்கியுள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தவருக்கு அதிமுகவில் பதவி வழங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 சட்டசபை தொகுதிகளில் தலா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் வீதம் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்டத்தில் காலியாக உள்ள பதவிகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து அதிமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டது. அதில் மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரணியை அடுத்த அக்ராபாளையத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் முத்துகிருஷ்ணன் பெயர் இடம்பெற்றது. அதிமுகவின் தீவிர விசுவாசியான இவர் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். ஆனால் அவருக்கு திருவண்ணாமலை மத்திய மாவட்ட MGR மன்ற துணை செயலர் பதவி வழங்கி கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டதால் அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கீழடியில் தொல்லியல் ஆராய்ச்சி யாருடைய ஆட்சியில் தீவிரப்படுத்தப்பட்டது? மத்தியில் காங்கிரஸ், இங்கு திமுக இருந்தபோது தொல்லியல் துறைக்கு ஒதுக்கிய தொகை 55 லட்சம் ரூபாய். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் தமிழக அகழ்வாராய்ச்சிக்கு 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கீழடியில் தொல்லியல் ஆராய்ச்சி யாருடைய ஆட்சியில் தீவிரப்படுத்தப்பட்டது? மத்தியில் காங்கிரஸ், இங்கு திமுக இருந்தபோது தொல்லியல் துறைக்கு ஒதுக்கிய தொகை 55 லட்சம் ரூபாய். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் தமிழக அகழ்வாராய்ச்சிக்கு 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கீழடி ஆய்வை உலக அளவிற்கு எடுத்துச் சென்றது மத்திய அரசு. ஆனால் பாஜகவிற்கு பெயர் பெற்று தந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவினர் கீழடியை வைத்து கீழ்த்தரமாக அரசியல் செய்கின்றனர் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தவும் அறுபடை வீடு மாதிரி வடிவங்கள் அமைக்கவும் அனுமதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மாநாட்டில் பங்கேற்க வாகன அனுமதி கோரிய 24 மணி நேரத்தில் அனுமதி வழங்க வேண்டும், நிராகரித்தால் அதற்குரிய காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும், அறுபடை வீடு, தற்காலிக மாதிரி வடிவங்கள் அமைக்க நில உரிமையாளரின் அனுமதி பெறப்பட்டுள்ளது, அருகில் குடியிருப்புகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக கூறி போலீஸ் தரப்பில் நிராகரித்தது ஏற்புடையது அல்ல, இயந்திரத்தனமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும், மாநாட்டு வளாகத்தில் 2 ட்ரோன்கள் பறக்க அனுமதிக்க வேண்டும், மாநாடு நடைபெறும் மைதானத்தில் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளின் மாநாடு நடந்துள்ளது, மாநாட்டின் போது ஒலி மாசு ஏற்படாமல் இருப்பதை மனுதாரர் தரப்பு உறுதி செய்ய வேண்டும், வாகன ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை, அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இடம்பெறக்கூடாது, மதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என்றும் நீதிபதியின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நான் ஒரு விவசாயி என்ற எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் பழைய பம்மாத்துக்கள் கலைந்து நிற்பதால் அதை நிலைநிறுத்த அவர் போடும் கோமாளி வேடங்கள் எடுபடவே இல்லை. ஈரோடு மாவட்டத்தில் அரசு வேளாண் கண்காட்சியில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை பட்டியலிட்டார். அதை பொறுக்க முடியாமல் பொறுமை கொண்டு முதலமைச்சரை விமர்சித்து அறிக்கை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் தான் உண்மையான விவசாயி என சொல்லி மக்களை ஏமாற்றும் போலி விவசாயி பழனிசாமியின் முகத்திரையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஈரோட்டில் வைத்து கிழித்து விட்டார். அந்த ஆதங்கத்தில் தான் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்கிறார். அதே நேரம் விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதுதான் பழனிசாமி பாணி. விவசாயிகளை வஞ்சிக்கும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தபோது அதை ஆதரித்தவர்தான் பழனிசாமி. அந்த பழனிசாமி தான் இன்றைக்கு விவசாயிகளின் காப்பாளன் என கபட வேடம் போடுகிறார் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் செல்ல தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் மக்கள் தாய் தெய்வ வழிபாட்டை தொன்று தொட்டு போற்றி வருகின்றனர். பல்வேறு திருக்கோவில்களுக்கு ஒரே நாளில் சென்று வழிபடுவதை பெரும் விருப்பமாகவும் கொண்டுள்ளனர். இதை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் திருக்கோவில்களுக்கு 1003 பக்தர்களும், புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோவில்களுக்கு 1008 பக்தர்களும் ஆன்மீக பயணமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து 2025-26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில் ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களுக்கு இந்த ஆண்டு 2000 பக்தர்கள் ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டது. அதை செயல்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு சென்னை, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு ஆடி மாத ஆன்மீக பயணம் 5 பயண திட்டங்களாக ஜூலை 18, 25, ஆகஸ்ட் 1, 8, 15 ஆகிய தேதிகளில் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.